இந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசுக்கிட்ட ஒரு அருமையான வேலை வாய்ப்பு வந்துக்குது. அந்த வேலை வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷனே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்வு இல்லாத வேலை வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. உங்களை வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ மூலிமா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் ரெக்குயர்மெண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த அருமையான வேலை வாய்ப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா 45,000 உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சம்பளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர்வைசர் ஜாப்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி கேட்டிருக்காங்க. சூப்பர்வைசருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா டிகிரி தான் கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் சரி இந்த ஜாப்க்கு எலிஜிபிள். இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா 16/4/2025 வந்து பார்த்திங்கன்னா க்ளோசிங் அப்ளிகேஷன் லாஸ்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. இந்த ஜாபை அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம் எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் புது விவசாயம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அப்போ தான் இது போன்ற புது அப்டேட்டு ப்ரீ ஜாப்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா பெல் கம்பெனிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2025 33 ப்ராஜெக்ட் சூப்பர்வைசர் வேகன்சி வந்துருக்குது. இந்த வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா எப்படிலாம் அப்ளை பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு கொடுத்துருப்பேன் நான். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் ஜாப் போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் இன்ஜினியர் 2 கேட்டகரி கேட்குறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 17 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் சூப்பர்வைசரில் உங்களுக்கு 3 டைப் ஆஃப் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16 வேகன்சி மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 33 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கு நீங்கள் டிகிரி வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் படிச்சிருந்தா எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மினிமம் 1 இயர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பேனல் டெஸ்டிங் எலக்ட்ரிக்கல் டெஸ்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ராஜெக்ட் சூப்பர்வைசருக்கு வந்து பார்த்திங்கன்னா FTA 3க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருந்தா எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் சூப்பர்வைசர் வந்து பார்த்திங்கன்னா FTA 4க்கு வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் டிப்ளமோ வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மினிமம் 1 இயர் வந்து பார்த்திங்கன்னா CNCயில் ஒர்க் பண்ணியிருந்தாவே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் சூப்பர்வைசர் வந்து பார்த்திங்கன்னா FTA 5க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிப்ளமோ எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 1 இயர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 ஜாப்புமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 32 இயர்ஸுக்கு உள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நோட்டிஃபிகேஷன்லாம் நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இயர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 84,000 சம்பளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா 88,000 சம்பளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ப்ராஜெக்ட் சூப்பர்வைசர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயர் 45,000 செகண்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 48,000 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சம்பளம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் தான் பண்ணுறாங்க. மெரிட் லிஸ்ட்டில் செலக்ட் பண்ணி அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. அந்த இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணுறீங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இந்த மாதிரி மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இந்த மாதிரிலாம் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா SC ST BW இந்த கேண்டிடேட்டில் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதர் கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபா மட்டும் சொல்லியிருக்காங்க. நாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம். இந்த 200 ரூபாங்கிறது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய விஷயமே கிடையாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உடனே அப்ளை பண்ணிடுங்க. ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் ரீட் பண்ணுங்கள். எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ரீட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக் டீட்டெயில்ஸ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக ஃபீஸ் இருந்தால் பே பண்ணலாம். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சப்மிட் பண்ணி அப்ளிகேஷனை வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்டு கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 26/3/2025 16/4/2025 லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு எல்லா லிங்க்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது போன்ற ஜாப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரிலேட்டிவ் உங்களுடைய ஃபேமிலி யாருக்குமே தெரியாமல் இருக்கும் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க பயனடையட்டும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கு சோசியல் மீடியா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாத்துக்கும் அப்போ தான் தெரியும். இது போன்ற ப்ரீ ஜாப்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.